ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் வித்தைக்காரன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் வித்தைக்காரன் இந்த படத்தை வெங்கி இயக்கியிருக்காரு. இந்த படம் காமெடி ஜானலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சதீஷ், சிம்ரன் குப்தா, மதுசூதன், ஜான் விஜய், மாரிமுத்து இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் 3 வில்லைங்க ஒரு சேட்டுக்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இந்த 3 வில்லைங்களும் இனிமேல் சேட்டுக்கிட்ட வேலை பார்க்கக்கூடாது, தனித்தனியாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து அந்த சேட்டை போட்டுட்டு ஒரு கிளர்க்கு மேலே பழிய தூக்கி போட்டுறாங்க. அந்த கிளர்க்கு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த கிளர்க்கோட பையன் தான் நம்ம ஹீரோ சதீஷ். சதீஷ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருனாக்கா, இந்த 3 வில்லைங்களையும் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த 3 வில்லைங்களுக்கும் போய் உதவி பண்ணுற மாதிரி போயிட்டு கடைசியாக அவங்களுக்கு பழி வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் சதீஷ் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சதீஷ் வந்து ஒரு மெஜிஷியன் சொல்லிட்டு இருக்காரு. மெஜிஷியன்னாக்கா ஏதாவது மேஜிக் பண்ணி காட்டணும். இப்போ மெர்சல் பார்த்தோம்னாக்கா விஜய் மெஜிஷியனாக இருப்பார். அவர் வர சீன்லாம் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி அசைச்சுவார். அது சின்ன பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப கவர்ந்துச்சு. அதே போல் சதீஷும் இந்த படத்தில் ஏதாவது மேஜிக் சின்ன சின்ன மேஜிக் பண்ணி பண்ணியிருந்தாக்கா குழந்தைங்களை கவர்ந்துருக்கும். பட் இந்த படம் ஒரு மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் கொஞ்சம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோ சதீஷோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்பவே நல்லா பண்ணிட்டாரு. படத்தில் மெஜிஷியன் சொல்கிறாரு, ஆனால் ஒரு மேஜிக் கூட பண்ணல. அதுதான் அந்த படத்தில் ஒரு சோகமாக இருக்குது. அடுத்து படத்தோட ஹீரோயின் சிம்ரன் குப்தா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்க அப்பப்போ வருவாங்க, ஒரு இன்வெஸ்டிகேட் ஜேர்னலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ வருவாங்க, அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் ரொம்ப நீட்டாக பண்ணிட்டாங்க. மறுபடி சதீஷை லவ் பண்ணுறேன், ரொமான்ஸ் டியூட் சாங் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்க போடாமல் கதைக்கு தேவையான விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது ஜான் விஜய். ஜான் விஜய் ஒரு இன்ஸ்பெக்டராக வருவார். ஒரு படம் மிடில் வருவார். கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோலை அவர் நல்லா பண்ணிட்டாரு. அடுத்து மதுசூதன், 3 வில்லைங்களில் ஒருத்தர் மதுசூதன். அவர் கொடுக்கப்பட்ட ரோலை நல்லாவே பண்ணிட்டாரு. அவருக்கு அப்பப்போ காமெடி பண்ணிட்டாரு. பட் காமெடிக்கு சிரிப்பு தான் வரல. அடுத்து மாரிமுத்து. மாரிமுத்தில் வந்து ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவாக ஆக்ட் பண்ணவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பண்ணுற காமெடி எல்லாமே சில இடத்துல காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடத்துல சிரிப்பு வரல. ஒரு ஒரு ஓவராலாக பார்த்தோம்னாக்கா ஒரு டீசென்ட் வாட்சாக தான் இருக்குது. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா, படம் வந்து ஒரு விறுவிறுப்பாக போகல. காமெடி படம்னு சொல்கிறாங்க, அவ்வளோவா எல்லோரும் காமெடி பண்ணுறாங்க. பட் சிரிப்பு தான் வரல. சில சீன்ஸில் சிரிப்பு வருது, சில சீன்ஸில் கடுப்பு தான் வருது. அந்த மாதிரி இருக்குது. படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை. படத்தில் அடுத்து இந்த சீனை ஈஸியாக பிரிக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் டெக்னிக்கல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்து படத்துக்கு எடிட்டிங், படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மியூசிக். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சாங்ஸ்லாம் சுமாராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் 2 hours 5 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். முதல்ல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டனும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதில் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.